ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தனோ சூரிய பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மார்கழி மாதம் 12ஆம் நாள், அற்புதமான டிசம்பர் மாதம் 27/12/2020 மிக சிறந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்று இன்றைய திரையோதசி திதியானது இன்று இரவு மறுநாள் விடியற்காலை 6:21 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சதுர்தசி திதியானது வரை இருக்கின்றது. இன்றைய அற்புதமான கிருத்திகை நட்சத்திரமானது இன்று பகல் 1:19 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரமானது இன்றைய மாலை நேரத்தையும் இரவு நேரத்தையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளுடைய திரையோதசி திதியினுடைய திதி தேவதையாக மன்மதனாக இருந்து கொண்டிருக்கின்றார். மன்மதன் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிறப்புமிக்க இன்றைய நாளினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயனாக முருகபெருமானாக இருக்கின்றார். இன்றைய பிற்பகலில் வரக்கூடிய அற்புதமான ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயனாக பிரம்மனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நாளினுடைய மாலை நேரத்தில் பொறுத்தவரையில் அற்புதமான பிரதோஷ நன்னாளாக திரையோதசி திதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரையோதசி திதியினுடைய தேவதையாக மன்மதனாக இருந்து கொண்டிருக்கின்ற வகையில் இன்றைய நாளினுடைய மாலை நேரத்தில் பொறுத்தவரையில் சிவபெருமானினுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக மிக சிறந்த பொன்னாளாக இருக்கின்றது. பொன்னா மேனியை அணிந்திடும் லிங்கம் தன்னுடல் நாகும் தழுவிய லிங்கம் தச்சனின் யாகம் தடுத்திடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் நான் முகனார் போற்றிடும் லிங்கம் நிர்மலமாய் கூர் ஏதிலிங்கம் பிறவி பிணிதனை போக்கிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் இன்று சிவபெருமானை போற்றி போலப்படக்கூடிய அற்புதமான பிரதோஷ நன்னாளாக இன்றைய மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்புமிக்க மிருத்யு ஜெய பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. அதாவது மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான அனங்க திரையோதசி என்றால் அழைக்கப்படக்கூடிய நன்னாளாகவும் இருக்கின்றது. அனங்க என்றால் மன்மதன் என்ற அர்த்தம். இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் மன்மதனையும் ரதி தேவதையும் வழிபாடு செய்து கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு வணங்கினால் அற்புதமான இந்த திருமண தடையினால் நீங்கி திருமண நிகழ்வுகள் யாவும் நடைபெறக்கூடிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நன்னாள் இருக்கின்றது. அனங்க திரையோதசி என்று அழைக்கப்படக்கூடிய மிக சிறப்பான நன்னாள் இன்று. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வளர்பிறை பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்ற நன்னாளாக இருக்கின்றபடியினால் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் ஹோமம் செய்வதற்கு உகந்த நன்னாளாகவும் சிறப்புமிக்க கிருத்திகை நட்சத்திரம் கூடியிருப்பதனால் மிக சிறந்த அக்னி பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மிக அற்புதமான நன்னாளாக இன்றைய நாளினுடைய தன்மையாக சுப நாளாக இருக்கின்றது. மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய மிக சிறப்பான நன்னாள் இன்று. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சித்தையோகம் கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய ராகு காலமானது இன்று பிற்பகல் 4:38 மாலை 6:04 வரையில் இருக்கின்றது. யமகண்டமானது இன்று பகல் 12:21 பிற்பகல் 1:47 வரையில் இருக்கின்றது. இந்த கணக்கீடுகள் யாவும் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்டுள்ள எங்களுடைய ஜோதிட குருஜியும் ஜோதிட ஆசானுமான திரு நரநாராயணன் ஐயா அவர்களுடைய
ஒப்பற்ற கைவண்ணத்தால் உருவாகிய இந்த சீனிவாச பஞ்சாங்கத்தின் மூலமாக மிக சிறப்பான இந்த குறிப்புகள் யாவும் சொல்லப்பட்டு வருகின்றன. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய மிக சிறப்பான இந்த சுபஹோரைகளாக இன்றைய நாளினுடைய சுபஹோரைகள் பொறுத்த வரையில் இன்று காலை 8 மணி 12 நிமிடத்திலிருந்து காலை 10 மணி 42 நிமிடம் வரையில் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பிற்பகல் 2 மணி 42 நிமிடத்திலிருந்து பிற்பகல் 4 மணி 1 நிமிடம் வரையிலும், இன்று இரவு 9 மணி 42 நிமிடத்திலிருந்து நடு இரவு 12 மணி 42 நிமிடம் வரையில் இன்றைய நாளினுடைய மிக சிறப்பான சுபஹோரைகளாக இருக்கின்றன. இன்றைய யமகண்டமானது இன்று பகல் 12 மணி 21 நிமிடத்திலிருந்து பிற்பகல் 1 மணி 47 நிமிடம் வரையில் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகுகால வேலையானது மிக சிறப்பான நன்னாள், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பிற்பகல் 4 மணி 38 நிமிடத்திலிருந்து மாலை 6 மணி 4 நிமிடம் காலகட்ட வரையில் இருக்கின்றது. இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் பிரதோஷ வழிபாட்டுக்குரிய மிக சிறப்பான இந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை நோக்கி இருக்கின்றன. இரவு நேரத்தில் பொறுத்தவரையில் விசாக நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை நோக்கி இருக்கின்றன. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய மிக சிறப்பான சுப கிரக நிலை வருமாறு மேசராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். ரிஷபராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவானும் சந்திர பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய நன்னாளினுடைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் உச்ச நிலையிலையும் உடன் சுக்கிர பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய தனுசு ராசியை பொறுத்தவரையில் சூரிய பகவான் மார்கழி மாதம் என்பதனால் குளிர்ச்சியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது. உடன் புதன் பகவானும் இருக்கின்றார். மகர ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் பொறுத்தவரையில் நீச்ச நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். சனீஸ்வர பகவான் 100% ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய தருணமாக சனீஸ்வர பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய பாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதையாக ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் சிறப்புமிக்க இன்றைய நாளினுடைய பிரதோஷ நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றபடியால் மாலை நேரத்தில் பொறுத்தவரையில் சிவபெருமானினுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய மிக சிறப்பான சிந்தனை சொற்றொடராக வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்வரோடு மௌனம் செய். தொடர்ந்து தக்க இறைபக்தியுடன் செயல்படுங்கள். உங்களது வாழ்வில் வெற்றியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாந்தபுரத்தில்.